bringing into the House, at least the members has to have the power to give amendments. Yesterday, what happened, sir? This bill has been brought into the notice of member only afternoon, around afternoon. Then the amendment time will be ceased till 3:30. Then how can the members move amendments, sir? This is basically, you are actually bulldozing the legislation, sir. हमारी कमेटी चर्चा करती है, चर्चा के आधार पर विचार करती है और परिवर्तन करती है। अगर परिवर्तन को स्वीकार ही नहीं करना है तो कमेटी வணக்கம். ஆர்எஸ்எஸ்னுடைய மற்றொரு திட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திட்டம் குறித்த எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு அமித்ஷா பதிலளிக்காமல் தடுமாறி காட்சியளித்தது பார்க்க ஆனந்தமாக இருந்தது. புறவாசல் வழியாக கடந்த காலங்களில் பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே இன்றைய காலத்தில் அவையெல்லாம் எவ்வளோ பெரிய சிக்கலானது என்பது மக்களுக்கு தெரிந்துவிட்டது. இன்றைக்கு வக்கஃப் தொடர்பான மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதும் அது குறித்தான எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு அமித்ஷா பதில் சொல்ல முடியாமல் திணறி இருக்கக்கூடிய அந்த வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய வைரலாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் முதலில் பாருங்கள். ஆனால் அதற்கு முன்னால் 2-3 முக்கியமான விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது. ஒன்று, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் எதிர்க்கட்சிகள் இணைந்து வக்கஃபில் என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொடுத்திருந்தார்கள். அதில் ஒன்றை கூட நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜக வக்கஃப் தொடர்பாக கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றை கூட திருத்தம் செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது ஒரு ஜனநாயக படுகொலை. எதிர்க்கட்சிகளுடைய குரல்களை நசுக்கப்பட்டிருக்கிறது. வக்கஃப் நிலங்களை, அதாவது இந்தியாவில் ரயில்வேக்கு அடித்தபடியாக அதிகமான சொத்துக்கள் வைத்திருப்பது என்பது, சொத்துக்கள் இருப்பது என்பது வக்கஃப். இந்த வக்கஃபினுடைய சொத்துக்களை, நிலங்களை முழுவதுமாக ஆட்டையை போட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதற்கான ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம்தான் இன்றைக்கு மசோதா வடிவில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உடை விஷயத்தில் அந்த மக்களை ஒடுக்கிறீர்கள், உணவு விஷயத்தில் ஒடுக்கிறீர்கள், அவர்களுடைய வாழ்வாதாரங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறீர்கள், அவர்களுடைய நிலங்களை இன்றைக்கு ஆட்டையை போட்டு கொண்டிருக்கிறீர்கள். சமூகம், இந்திய சமூகம் ஒட்டுமொத்தமாக இதற்கெல்லாம் சேர்த்து அமித்ஷாவை பார்த்து, மோடியை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. பாராளுமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த வீடியோவை பாருங்கள். Sir, I rise to move the motion for consideration of the Waqf Amendment Bill 2025 and Mussalman Waqf Repeal Bill 2024. अध्यक्ष महोदय जी, आपने जो रूलिंग दिया है, जेपीसी के बारे में जिक्र किया है, उसी के साथ साथ जुड़ते हुए एक मिनट किरण जी, किए गए संशोधन सभा में सभा सहमत हुई। आइटम नंबर 12 और 13 को एक साथ सभा में लिया जा रहा है। वक्फ संशोधन विधेयक 2025 संयुक्त समिति द्वारा यथा प्रतिवेदित और मुसलमान वक्फ निरसन विधेयक 2024 माननीय मंत्री किरण रिजिजू जी, हाँ बोलिए. This type of bill, when you are bringing into the House, at least the members has to have the power to give amendments. Yesterday, what happened, sir? This bill has been brought into the notice of member only afternoon, around afternoon. Then the amendment time will be ceased till 3:30. Then how can the members move amendments, sir? This is basically, you are actually bulldozing the legislation, sir. This type of legislation bulldozing is not happened in this house, sir. Sir, members has to. Why that, sir? You need to give time for amendment, sir. Sir, there are several provisions to be given amendment. There is no time at all. ओके, आप सुनिए, आप बैठिए, एक विषय मैं दे दूं। माननीय सदस्यगण, मैंने सभी जो गैर सरकारी माननीय सदस्यों के जो भी संशोधन प्रस्ताव थे वह और सरकारी संशोधन प्रस्ताव दोनों को बराबर का समय दिया है। मैंने ऐसा नहीं किया कि आपके
मैंने जितना भी समय गैर सरकारी संशोधन को दिया है उतना ही समय सरकारी संशोधनों को दिया है। मैंने दोनों में कोई अंतर नहीं किया गया है। मंत्री जी को हाँ, एक मिनट एन के प्रेमचंद्र जी आप बता दीजिए। Sir, my point of order is relating to Rule 80, Clause 1 of the Rules of Procedure and Conduct of Business, and under Rule 376 of the Rules of Procedure, and also colon sector, page 615. Sir, now this House is considering a bill, Waqf Amendment Bill 2024, as reported by the Joint Committee, Parliamentary Joint Committee. We are not discussing the original bill. It is as reported by the Joint Parliamentary Committee. My definite question to the Honorable Speaker, sir, is whether the Joint Parliamentary Committee has the right to incorporate new provisions in the bill. It is beyond the powers and ambit of the Joint Parliamentary Committee. They have incorporated so many new provisions. I have no objection in respect of those provisions. Even 2A also, it is appreciable. We don't have any objection. Sir, very serious technical matter. And kindly see, only even the House, Speaker sir, even the House do not have the authority to make wait up. You can reply after that. You can reply after. Sir, you can reply after me. Sir, even this Parliament, even this Lok Sabha, this August House, do not have the right to incorporate a new provision unless you suspend Rule 81. But what is Rule 81, sir? Sir, Rule 81 is very clear. Rule 81 says the following conditions shall govern the admissibility of amendments to clauses or schedules of a bill. An amendment shall be within the scope of the bill and relevant to the subject matter of the clause which relates. Whether these so many provisions in the new drafted bill, extraneous provisions are also incorporated, that will not come within the purview. That is why I am saying even this House do not have the right to make new provisions unless, let me please, unless and until Rule 81 is suspended. I do agree, sir, I do agree with you. The government has the power. The minister has the power. The minister has the power to move amendments, and also they can recommend. Joint Parliamentary Committee can recommend. But they cannot come with new provisions as a newly drafted bill for which there is no right. Okay. Sir, I'm quoting colon sector. Very important. पढ़ लिया आपका, मैं व्यवस्था दे रहा हूं, पहले गृह मंत्री जी बताएंगे। हो गया वो, मैं व्यवस्था दूंगा, पहले गृह मंत्री जी बताएंगे, फिर व्यवस्था। मान्य इनको पढ़ लें दो पूरा, 1 मिनट इनको पढ़ लें दो। आप पढ़ लो, आप पूरा पढ़ लो। Sir, colon sector, page 615. The motion for reference of a bill to a select committee may include instruction to the committee to consider matters other than those dealt with in the bill but relating to the subject matter of the bill. Instruction to the committee for amendments of such sections of the Parent Act as are not covered by the amending bill, whenever given, are to be specific and clear, unquote. Okay. That means unless and until the House specifically directed to go into this, they have no right to make new provisions in the bill. It is beyond the powers of the Joint Parliamentary Committee they have acted, for which I am seeking a ruling from. आप बात खत्म करें। माननीय गृह मंत्री जी, आप बैठिए। ऐसा नहीं चलेगा माननीय सदस्य, मैंने सबको मौका दिया, प्लीज बैठिए आप। बैठिए। माननीय गृह मंत्री जी बोलेंगे। माननीय सदस्य ने जो पॉइंट ऑफ ऑर्डर उठाया है, मैं इसके हार्द को सदन के सामने रखना चाहता हूं। भारत सरकार की कैबिनेट ने इस बारे में एक बिल अप्रूव कर सदन के सामने रखा। आपके द्वारा ये बिल जॉइंट पार्लियामेंट्री कमेटी को दिया गया, जिसका विपक्ष का भी बड़ा आग्रह था। कमेटी ने इस पर सुविचारित रूप से अपना मत प्रकट किया। वो जो मत प्रकट हुआ, वो मत फिर से कैबिनेट के सामने गया।
कमेटी के जो सुझाव थे ये भारत सरकार की कैबिनेट ने स्वीकार किए और अमेंडमेंट के रूप में किरण रिजिजू जी लेकर आए। ये तभी होता है जब ये ऑफिशियल अमेंडमेंट कैबिनेट की अनुमोदन के बगैर आता है। मान्यवर, मैं नहीं मानता इसमें कोई पॉइंट ऑफ ऑर्डर है और आपका ही आग्रह था कि कमिटी ज्वाइंट पार्लियामेंट्री कमिटी बने। अगर कमिटी ने कोई बदलाव ही नहीं करने हैं तो ये कांग्रेस जैसी कमिटियां नहीं, हमारी लोकतांत्रिक कमिटी है मान्यवर, जो दिमाग चलाती है। कांग्रेस के जमाने में कमिटियां होती थी जो थप्पा लगाती थी। हमारी कमिटी चर्चा करती है, चर्चा के आधार पर विचार करती है और परिवर्तन करती है। अगर परिवर्तन को स्वीकार ही नहीं करना है तो कमिटी काहे को लिए है भाई? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.